ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 5 உள்ள கிராமர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பற்றி பார்க்க போகிறோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னால் என்னன்னுட்டு முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். தேர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸ்பீச்சிலே ரெண்டு வகைகள் இருக்குது. அதில் ஒன்று டைரக்ட் ஸ்பீச், இன்னொன்று இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லலாம், அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லலாம். டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்னன்னு பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச் ரிப்பீட்ஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் த பர்சன் யூஸ் ஆர் ஹவு வி ரிமெம்பர் தேர் வேர்ட்ஸ். டைரக்ட் ஸ்பீச்னு என்ன, அதாவது ஒரு எக்ஸாக்ட் ஸ்பீச் இருக்கும், ஒரு பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் ஸ்பீச் ஹவு எப்படி நம்ம அதை ரிமெம்பர் பண்ணுறோம், அதை பொறுத்து இருக்கு டைரக்ட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்னது? Reported speech is how we represent the speech of other people or what we ourselves say. Reported speech என்ன, மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அதை நம்ம எப்படி நம்ம வகையில் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அப்படின்ட்டு மாற்றலாம்னு சொல்கிறாங்க. Read the different verbs forms where they remain the same in the direct and indirect speech in the following cases. Filling the blanks with the missing indirect speech. இந்த blanksல missing indirect speech நம்ம fill பண்ணணும்னு சொல்றாங்க. If the reporting verb is in the present tense. Reporting verb present tense என்ன எப்படி பார்க்கலாம்? I am enjoying my holiday. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஆம் என்ஜாயிங் மை ஹாலிடே, நான் என்னோட ஹாலிடே என்ஜாய் பண்ணுறேன். அப்போ இவருக்கு பேர் கிரிஷ் இஸ் தட் ஹீ இஸ் என்ஜாயிங் இஸ் ஹாலிடே. கிரிஷ் என்ன சொல்கிறாரு, அவரோட ஹாலிடே என்ஜாய் பண்ணுறாரு. ஐ வில் நெவர் கோ டு ஒர்க். இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வேலைக்கே போக மாட்டேன். அப்போ கவி சேஸ் தட் பிளாங்க் இருக்குது, அதில் என்ன ஃபில் பண்ணணும்? ஷீ வில் நெவர் கோ டு ஒர்க். அப்போ கவி என்ன சொல்கிறாங்க, அவள் என்ன வேலைக்கு போக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரெசன்ட் டென்ஸில். வென் வி ரிப்போர்ட் அ யூனிவர்சல் ட்ரூத், ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை ரிப்போர்ட் பண்ணச்சு இல்லை, தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இவன் என்ன சொல்கிறான், ஏஷியா ஒரு லார்ஜஸ்டான காண்டினென்ட் சொல்கிறான். பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இவர் பேர் பாலு. அப்போ பாலு என்ன சொல்கிறாங்க, ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட் பாலு சொல்கிறாங்க. பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா ஸ்டாப்பிங். இவன் என்ன சொல்கிறா, ஆஃப்ரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் பசி பட்னியோட வாழ்ந்துட்டுருக்காங்க சொல்கிறான். அலிஷா, இவ பேர் அலிஷா. அப்போ அலிஷா என்ன சொல்கிறாங்க, பிளாங்க் இருக்குது, செட் தேட் பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா ஆர் ஸ்டார்விங். அலிஷா என்ன சொல்கிறா, ஆஃப்ரிக்காவில் உள்ள மக்கள் பசிய கொடுமையை அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். With modal verbs would, might, could, should, ought to used model verbs. இந்த model verbs எல்லாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐ மைட் கம், இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐ மைட் கம், நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறேன். ஷாலினி செட் தட் ஷி மைட் கம். இவங்க இப்போ ஷாலினி, அப்போ ஷாலினி என்ன சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்கிறாங்க. ஐ வுட் ட்ரை இட். அப்போ இவர் பேர் வினோத். என்ன சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுவேன். ஐ வுட் ட்ரை இட். வினோத் என்ன சொல்கிறாங்க, that he would try it. வினோத் என்ன சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் would rather had better. would rather had better இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வுட் ரேதர் ஃப்ளை. இந்த ரோபோ என்ன சொல்லுது, நான் பறந்தா எப்படி இருப்பேன், நான் ரேதர் பறந்தா எப்படி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்குது. சிட்டி செட் தட் ஹி வுட் ரேதர் ஃப்ளை. சிட்டி, இந்த ரோபோ பேர் சிட்டி. அப்போ சிட்டி என்ன சொல்கிறாங்க, நான் பறக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேட் பெட்டர் கோ. அவங்க கண்டிப்பாக போக வேண்டும். அப்போ இவங்க பேர் சோஃபியா. அப்போ சோஃபி என்ன சொல், தே ஹேட் பெட்டர் கோ. சோஃபியா செட் தட் தே ஹேட் பெட்டர் கோ. சோஃபியா என்ன சொல்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இஃப் கிளாஸஸ் அண்ட் டைம் கிளாஸஸ். இஃப் கிளாஸஸ்லேயும் டைம் கிளாஸஸ்லேயும் இருக்கச்சில் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இஃப் ஐ டைடிட் மை ரூம் மை டேட் வுட் பி ஹாப்பி. நான் என் ரூமை சுத்தமாக வச்சுருந்தேன்னா எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸ்ரீராம் செட் தட் இஃப் ஹீ டைடிட் ஹிஸ் ரூம் ஹிஸ் டேட் வுட் பி ஹாப்பி. ஸ்ரீராம் என்ன சொல்கிறாங்க, நான் என்னோட ரூமை மட்டும் நான் டைடி பண்ணிட்டேன்னா, அவனோட ரூமை அவன் டைடி பண்ணிட்டான்னா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்கிறாங்க. when I was staying in மதுரை ஐ met my best friend. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் மதுரையில் இருக்கச்சில நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சந்தித்தேன். அப்போ ஜஹீர், இவர் பேர் ஜஹீர். அப்போ ஜஹீர் said that when he was staying in மதுரை he met his best friend. அவங்க மதுரையில் அவன் தங்கி இருக்கச்சில அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை அவன் பார்த்தான்.
அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், we do not usually change the modal verb must and need not, but must can become had to or would have to. must எப்படி மாறலாம்? had to ஆவும் மாறலாம், would have to ஆவும் மாறலாம். and need not எப்படி மாறும்? can become did not have to or would not have to did மாறும். if we want to express an obligation, would or would not have to are used to talk about future obligations. இங்க சொல்றாங்க, ஐ மஸ்ட் வாஷ் அப். she said that she must wash up or she had to wash up. இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நான் வந்து கண்டிப்பாக இதை கழுவியாக வேண்டும், இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, she said that she must wash up. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட பாத்திரங்களை அவங்க கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. we must do it in June. இவர் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஜூனுக்குள்ளாடி முடிச்சிடணும். he said that they had to do it in June. அப்போ அவர் என்ன சொல்றாங்க, நம்ம கண்டிப்பாக இந்த இதை வந்து ஜூனுக்குள்ளாடி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளாடி ப்ரீஃபாக போயிடலாம். ரீட் த ஃபாலோயிங் டயலாக் அண்ட் ரிப்போர்ட். டயலாகை வந்து ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட்டட் இதில் மாற்றணும், ஸ்பீச்சில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான்சன், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் சுகந்தி? ஐ ஹாவ் நாட் seen you since June. ஜான்சன் வந்து சொல்கிறாங்க சுகந்திட்ட, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சுகந்தி? நான் உன்னை ஜூன்ல இருந்து பார்க்கவே இல்லை. அப்போ சுகந்திக்கு ஆன்சர் என்ன? ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் மை ஹாலிடே இன் ஊட்டி. நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊட்டிலேருந்து திரும்ப வந்தேன் ஹாலிடே முடிச்சிட்டு. ஜான்சன், டிட் யூ என்ஜாய் இட்? ஜான்சன் கேட்குறாங்க, நீ அதை என்ஜாய் பண்ணியா உன்னோட டூரை? அப்போ வந்து சுகந்தி சொல்கிறேன், ஐ லவ் ஊட்டி அண்ட் த பீப்புள் வேர் ஸோ ஃப்ரெண்ட்லி. எனக்கு ஊட்டியை ரொம்ப பிடிச்சிருந்தா, அங்குள்ள பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஜான்சன், டிட் யூ கோ டு த கோக்கஸ் வாக்? நீ வந்து கோக்கஸ் வாக்குங்கிற இடத்து போனியா? சுகந்தி, இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஐ கேன் ஷோ யூ சம் பிக்சர்ஸ். ஆர் யூ டூயிங் எனி திங் டுமாரோ? இது வந்து என்னோட ட்ரிப்பாக இருந்தது. நான் வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸை நான் உனக்கு காணிக்க. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு வேலை இருக்கா அப்படி கேட்காங்க. ஜான்சன் சொல்கிறாங்க, ஐ மஸ்ட் அரேஞ்ச் அ கப்புள் ஆஃப் திங்ஸ். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பட் ஐ எம் ஃப்ரீ டுடே. இன்னைக்கு நைட்டு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்கிறாங்க. சுகதி, யூ மைட் கம் டு மை பிளேஸ். நீ ஏன் இடத்துக்கு வா. அட் வாட் டைம் ஷால் வி மீட்? எந்த சமயம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜான்சன், ஐ வில் பி தேர் அட் 8. நான் வந்து 8 o'clock வந்து கண்டிப்பாக வருவேன். இஸ் இட் ஆல்ரைட்? உனக்கு ஓகே தானா அப்படி கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சாக மாற்றலாம்? ஜான்சன் செட் சுகந்தி வாட் ஷி வாஸ் டூயிங் தட். ஜான்சன் வந்து சுகந்தித்து கேட்க, நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ட் ஹீ செட் தட் தே ஹேட் நாட் சீன் ஹர் எவர் ஜூன். அப்போ என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து உன்னை வந்து ஜூன்லேருந்து பார்க்கவே இல்லை. சுகந்தி எக்ஸ்பிளைன் தட் ஷீ ஹேட் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் ஹர் ஹாலிடே இன் ஊட்டி. அவள் ஹாலிடே முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தா. ஜான்சன் wondered if she had enjoyed. ஜான்சன் வந்து நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்ட்டு கேட்குறான். சுகந்தி told him that she loved Ooty and the people had been so friendly. சுகந்தி வந்து ஜான்சன் என்ன சொல்ற, அவளுக்கு ஊட்டி ரொம்ப பிடிச்ச, அங்குள்ள மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஜான்சன் wanted to know if she had gone to the கோக்கஸ் வாக். ஜான்சன் வந்து அவள்கிட்ட என்ன நினச்சாங்க, அவள்கிட்ட என்ன கேட்குறாங்க, நீ வந்து கோக்கஸ் வாக்குக்கு போனியா? Sugandhi said that it had been her first trip and she could show him some pictures. சுகந்தி சொன்னா, இது வந்து என்னோட ட்ரிப், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊட்டிக்கு போகிறேன், நான் அங்கே எடுத்த ஃபோட்டோஸை நான் உனக்கு கொஞ்சம் காணிக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் தென் ஷி ஆஸ்ட் if he next day. Johnson next day, Johnson explained that he must arrange a couple of things. அப்போ சுகந்தி என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜான்சன் என்ன சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் couple of things நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கியான்னுட்டு கேட்காங்க. அப்போ நான் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது நேற்று ஜான்சன் சொல்கிறாங்க. பட் ஹி ஆடட் தட் ஹி வாஸ் ஃப்ரீ அட் நைட். இன்றைக்கி நைட்டு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். சுகந்தி சஜஸ்டட் தட் ஹீ மைட் கம் டு ஹர் பிளேஸ் அண்ட் ஆஸ்ட் ஹிம் அட் வாட் டைம் தே ஷுட் நீ கேட்குறாங்க. அப்போ சுகந்தி என்ன சொல்கிறாங்க, நீ வந்து நைட்டு என் இடத்துக்கு வா, நான் வந்து உனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் காணிக்க, எத்தனை மணிக்கு நீ வரணும், எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான்சன் said that he would be there at 8. 8 மணிக்கு நான் வரேன். அண்ட் ஃபைனலி he asked whether it was alright. உனக்கு ஓகே அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது கொஞ்சம் இது இருக்குது, டைரக்ட் ஸ்பீச்சும் இருக்குது, இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கரெக்டான இன்டைரக்ட் ஸ்பீச் இதுலேருந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
டைரக்ட் ஸ்பீச் எழுதியிருக்கு. இன்டைரக்ட் ஸ்பீச். ஹூ டுக் மை இங்கிலீஷ் புக்? ஹி வாஸ் கியூரியஸ் டு நோ ஹூ டுக் மை இங்கிலீஷ் புக்குங்கிறது டைரக்ட் ஸ்பீச். அது எப்படி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றணும்? ஹி வாஸ் கியூரியஸ் டு நோ. நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன். ஹி வாஸ் கியூரியஸ் டு நோ ஹூ ஹேட் டேக்கன் ஹிஸ் இங்கிலீஷ் புக் தான் கரெக்ட் ஆன்சர். வேர் டஸ் ஹெலன் லிவ்? இது வந்து டைரக்ட் ஸ்பீச். இது இன்டைரக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஜிம் வாண்ட்ஸ் டு நோ வேர் ஹெலன் லிவ்ஸ். இது இன்டைரக்ட். Why do volcanoes erupt? இது direct. She wondered why volcanoes erupt. இது indirect speech. Do you know why she is unhappy? இது direct speech. He asked me if I knew why she was unhappy. இது indirect speech. How many photos have you got? இது direct speech. He wants to know how many photos I have got. இது indirect speech. Thank you.